ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு எனது இனிய பணிவான வணக்கங்கள். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. உங்களுக்கு ஜெமினி அப்படிங்கிற அந்த இரட்டை குழந்தைகள் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையும் இருப்பது அப்படிங்கிறது தெரிந்தது. ஆனாலும் பலருக்கும் உதவக்கூடிய நல்ல எண்ணம் கொண்ட உங்களுக்கு உபத்திரவங்களும் அதுக்கேற்ற மாதிரி வந்து சேரும்போது தான் நீங்கள் கவலையின் உச்சத்தை அடைகிறீர்கள் அப்படிங்கிறதுல சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் 16ஆம் தேதி பிப்ரவரியிலேருந்து 22ஆம் தேதி பிப்ரவரி வரைக்கும் உள்ள காலகட்டங்கள் நிதர்சனமாக உங்களுக்கு என்ன பலனாக இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். உங்கள் ராசியின் 2ஆம் இடம் என்கிற குடும்ப தன வாக்குஸ்தானத்துக்குரிய சந்திர பகவான் 9ஆம் இடமான கும்பராசியிலிருந்து பயணம் செய்து லாபஸ்தானமான மேஷராசி வரைக்கும் வரக்கூடிய இந்த வாரத்தில் நிறைய பல விஷயங்கள் இருக்கிறது. குறிப்பாக 5 கிரகங்கள் உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் என்கிற 9ஆம் இடத்தில் அமரப்போகிறார் கும்பராசியில். சூரியன், சந்திரன், சுக்கிரன், புதன் மற்றும் ராகு செவ்வாயுடன் ஆகிறார். இப்படி எல்லாரும் சேர்ந்து அமரும்போது உங்களுக்கு பல விதத்திலும் நன்மைகளும் உண்டு, சில அலைச்சல்களும் உண்டு அப்படிங்கிறது தெரிகிறது. குறிப்பாக சூரியனுடைய இந்த 9ஆம் இட வருகை மாசி மாதம்னாலே கும்பராசிக்குள்ளே வந்துடுவார். அப்படி வருவதனாலே அலைச்சல்கள் அப்படிங்கிறதும் பயங்கள் அப்படிங்கிறதையும் கொடுப்பார். சந்திர பகவான் 9ஆம் இடத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிப்பதனாலே 2 நாள் கொஞ்சம் மெதுவாக தான் காரியம் நடக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ரெகுலர் எல்லா ஜோஷும் இருக்கும் அப்படிங்கிறது வச்சுக்கலாம். புதன் வியாழன்லேருந்து நீங்கள் வெற்றிகளை காணக்கூடிய சூழ்நிலையை சந்திரன் அமைத்து கொடுத்துடுவார். குடும்பத்தில் லாபம் பணம் வருவது எல்லாம் இருக்கும். குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளே இருந்து பார்வையே இந்த 9ஆம் இடத்தில் பார்க்கிறார் அப்படிங்கிறதும் குறிப்பாக வைத்து பார்க்கும்போது குரு பகவான் மனத்திலே கவலை கொடுத்து கொண்டிருந்தாலும் அதை செலவை சுப செலவாக மாற்றி விடுவார் என்பதனாலே புதன் பகவானான உங்கள் ராசியின் நாதன் 9ஆம் இடத்தில் வருவதனாலே குடும்பத்திலே சுப செலவுகள் உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்கள் போன்றவை சுப நிகழ்ச்சிகளுக்காக வாங்க வேண்டிய சூழ்நிலையும் அந்த செலவுகளும் உண்டாகும். குலதெய்வ வழிபாட்டையும் இந்த வாரத்திலே நீங்கள் மேற்கொள்வீர்கள். குறிப்பாக செவ்வாய்க்கிழமை அன்று முருகனின் வழிபாடு உகந்ததாக இருக்கும் என்பதனாலும் துர்க்கையின் வழிபாடு உகந்ததாக இருக்கும் என்பதனாலும் இந்த வழிபாட்டையும் நீங்கள் செய்யக்கூடிய காரணங்கள் உண்டாகும். இந்த 17ஆம் தேதி அன்று செவ்வாய்க்கிழமை அமாவாசை திதியும் வருவதனாலே முன்னோர்களுக்கு படையலிட்டு திதி தர்ப்பணங்கள் செய்யக்கூடிய காரியங்களும் செய்வீர்கள். இந்த 9ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் அமர்வதும் லாபத்தை கொடுக்கும். 9ஆம் இடத்திலே ராகு பகவான் அமர்வதனாலேயும் செவ்வாய் அமர்வதனாலேயும் சில காரியங்களை அவசரப்படாமல் செய்வது நல்லது. எதையும் பிளான் பண்ணிட பிறகு எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ரெஸ்ட் அஷ்யூர்டுன்னு சொல்லுவோம், பெனிஃபிட்ஸை கரெக்டாக எடுத்துக்கலாம். இந்த அமாவாசை திதி அன்று 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று 11:36 12:24 என்கிற நண்பகல் வேளையிலே கொஞ்சம் தான தர்மங்களை செய்ய பாருங்கள். முக்கியமாக உங்களுக்கு மருத்துவ செலவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய நடந்து கொண்டிருக்கிற காலகட்டங்களினாலே யாரான இயலாதவர்களுக்கு, அதுவும் முக்கியமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்து வாருங்கள். அது உங்களுக்கு பல விதத்திலும் நல்ல பலனாக மாறும். சார் அந்த நேரத்தில் ஆஃபீஸில் இருப்பேனே சார் அப்படின்னா ஒரு சின்ன கவரை எடுத்து இது டொனேஷன் சொல்லி எடுத்து வச்சுடுங்க. அந்த பணத்தை நீங்கள் சாயங்கால வேளையில் யாருன்னா பார்க்கும்போது அதை கரெக்டாக கொடுத்து விடுங்க. இதுவும் ஒரு நல்ல பரிகாரமாக மாறும். அஸ்வினி நட்சத்திரம் என்கிற நட்சத்திரம் வரைக்கும் சந்திர பகவான் வரப்போகிறார். அந்த கேதுவின் நட்சத்திரமானது உங்களுக்கு நியூ ஐடியாஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணும். இருக்கிற இடத்தை விட்டு மாறணும், வேலை மாறணும், வீடு மாறணும்,
ஆஃபீஸை விஸ்தாரம் பண்ணணும், வியாபாரத்தை பெருக்க வேண்டும், இப்படி பலவிதமான எண்ணம் கொண்டவர்களுக்கு இந்த வாரத்திலே இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் கிரகச் சேர்க்கைகள் உங்களுக்கு நல்லதொரு பலனாய் மாறி அதற்கான வழிகாட்டுதலும் கிடைக்கும் என்பதிலே ஒரு சிலவும் ஐயம் வேண்டாம். நல்ல பல நிகழ்வுகள் நடக்கட்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.